எந்த மதவாதிகளும் உங்களை பாவத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்க முடியாது. ஆனால் பாவத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்க முடியும் என்றால் அது இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே உங்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்க முடியும். நீ எப்பேற்பட்ட பாவத்தில் இன்னை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த பாவத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வர இயேசு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த விபச்சாரம், வேசித்தனம், களவு போன்ற பாவத்தில் விழுந்து கிடக்கிறாயா? இச்சைகளுக்குள்ள விழுந்து கிடக்கிறாயா? பொய் போன்ற பாவத்தில் விழுந்து கிடக்கிறாயா? இந்த பாவ மன்னிப்புடைய நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? என்றைக்கு நீங்கள் பாவத்திற்கு விடுதலை பெறுகிறதோ, பாவம் எப்ப உங்கள் வாழ்க்கையில விலகிறதோ, பாவ மன்னிப்பு உங்கள் வாழ்க்கையில எப்பொழுது கிடைக்கிறதோ அப்பொழுதுதான் நீங்கள் எதிர்பார்க்கிற சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கையில பார்க்க முடியும். பாவம் ஒரு மனுஷனை பல வருஷமாய் வியாதி படுக்கிறது. 38 வருஷமாய் ஒரு மனிதன் பெதஸ்தா குளத்தண்டையில வியாதி பட்டிருந்தான். காரணம் என்னவென்றால் அவன் செய்த பாவம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, பாவம் உங்கள் வாழ்க்கையில் வியாதியை கொண்டு வரும். பாவம் உன் வாழ்க்கையில் தரித்திரத்தை கொண்டு வரும். பாவம் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கிற சமாதானத்தை கெடுக்க ஆரம்பிக்கும். இப்ப பாவம் செய்யும் போது மகிழ்ச்சியை தந்தது போல் இருக்கலாம். ஒரு மதுபானம் குடிக்கும் போது 2 மணிக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைத்தது போல இருக்கலாம். ஒரு சினிமா தியேட்டர்ல போய் ஒரு சினிமா படம் பார்க்கும் போது ஒரு 2.5 மணி நேரம் ஒரு மகிழ்ச்சி கிடைத்தது போல் இருக்கலாம். ஆனால் அது நிரந்தர மகிழ்ச்சி இல்லை. அது ஒரு கற்பனையே. உன் சரீரத்தை பாவம் கெடுக்க ஆரம்பிக்கும். ஆனால் இயேசுவோ உன்னை பாவத்திலிருந்து இலவசமாய் உன்னை விடுதலை செய்கிறார். இயேசுவின் ரத்தமே அல்லாமல் வேறொரு ரத்தத்தில் உன்னை பாவத்திலிருந்து விடுதலை செய்ய முடியாது. எத்தனை இடங்களுக்கு நீங்கள் அலைந்து போனாலும், எத்தனை இடங்கள்ல போய் நீங்கள் பரிகாரம் செய்தாலும் உங்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்க முடியாது. பாவத்திலிருந்து விடுதலை ஆக்க வந்த ஒரே ஒரு தெய்வம் அவர்தான் இயேசு. இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமத்தில் ஒரு விடுதலை இல்லை. அந்த நாமத்தை இன்னைக்கு இந்த இடத்தில் நாங்கள் சொல்லுகிறோம் என்றால் எங்கள் கூட வந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் ஒரு காலத்தில் பாவ வாழ்க்கையில் வாழ்ந்தவர்கள் தான். பாவத்தினாலே சமாதானத்தை மகிழ்ச்சியும் இழந்தவர்கள் தான். வியாதிப்பட்டு கடந்தவர்கள் தான். ஆனால் என்றைக்கு இயேசு என்ற வாழ்க்கையில் வந்தாரோ அவர் பாவத்தில் இருந்து விடுதலை தந்தார். யார் உங்கள் பாவத்திற்காக மறிக்க முடியும்?